ஹalleluya. குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க அனுதின தியானத்துக்காக இன்னொரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்றா இருக்கிறது. நமக்கு நல்ல ஒரு ஏவுதலை, எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று ஏவுதல்களை கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தைகள். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. அறியாமல் நாங்கள் எத்தனையோ தவறுகள் செய்கிறோம். என்ன செய்ய வேண்டுமோ தெரியாமல் செய்யக்கூடாததை செய்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும், உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதன் மூலமே வெளிச்சம் உண்டாவதனாலே ஒன்றும் புரியாத சூழ்நிலையில் இருக்கிற எங்களுக்கு வழியை காண்பிக்கிறதாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ, எப்படி ஜெபிக்க வேண்டுமோ கற்றுக் கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்குதுங்க வாழ்க்கை? எவ்வளவு சீக்கிரமாக நாட்கள் கடந்து போகுதோ பார்க்கிறோம்லங்க. நவம்பர் மாதத்துக்குள்ள வந்து விட்டோம். இப்போதான் வந்தோம் நினைத்தா அதுக்குள்ள இதோ நவம்பரோட லாஸ்ட் வீக்குள்ள வந்துட்டோம். இனி டிசம்பர் எல்லாம் கொண்டாட்டமோ கொண்டாட்டம். இப்போதே சில இடங்கள்ல கிறிஸ்துமஸ் ஆர்ப்பாட்டங்களை செய்கிறாங்க. ஆனா நம்ம இயேசாண்டவருடைய பிறப்பை குறித்து ஒரு வருஷத்துல ஒரு முறை ஒரு நாள் தியானிச்சா போதுமாங்க? ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான். ஒவ்வொரு நாளும் இயேசாண்டவரை குறித்த நன்றியோடு, இசையோடு, துதி ஸ்தோத்திரங்களோடு இருப்பாங்க. எஸ், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர். எப்பொழுது பிறந்தாரோ, எப்பொழுது மரித்தாரோ, எப்பொழுது திரும்ப எழுந்தாரோ என்பது கிடையாது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர், ஆதியும் அந்தமும் நானே என்றவர், மாற்றம் இல்லாதவர், கைவிடாதவர். இவ்வளவு பெரிய தேவனிடத்துக்கு சென்று நாம என்ன கேட்டாலும் நமக்கு கொடுக்கிறவருங்க. என்ன கேட்கிறீங்க நீங்க? இந்த வருஷம் முழுவதிலும் தேவன் என்ன கேட்டீங்க? ஜனவரியிலிருந்து நவம்பர் வரைக்கும் நீங்க என்ன சாதிச்சீங்க? என்ன சம்பாதிச்சீங்க? எங்கேயாவது உங்க நிலை உயர்ந்துச்சா? உங்க வருமானம் பெருகுச்சா? உங்க கஷ்டங்கள் தீர்ந்ததா? உங்க கண்ணீர் துடைக்கப்பட்டதா? நீங்க விருத்தி அடைகிறீங்களா? எதுவும் சொல்ல மாட்டீங்க. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, எனக்கும் புரியுங்க. கமெண்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. யாபேசின் ஜெபத்தை நீங்க கேட்டிருந்தா இந்த ஜெபத்தை நாம கூட செய்தா அற்புதங்கள் நடக்கும். பாருங்க, யாபேசின் ஜெபம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் யாபேஸ், என்னங்க, நான் துக்கத்தோட இவனை பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தாங்க அவங்க தாய். இவர் தேவனிடத்துல சென்று நோக்கி கூப்பிடுகிறாரு. இந்த வாரம் முழுவதும் கிட்டத்தட்ட நோக்கி கூப்பிடு நோக்கி கூப்பிடு என்ற வார்த்தை தான். கடந்த வாரம் எல்லாம் கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கேன்ல, அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? அவரை நோக்கி ஜெபித்தால் அவர் நம் ஜெபங்களை கேட்கிற தேவனுங்க. தேவனை நோக்கி, தேவரீர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். எவ்வளவு பெரிய விஷயம் இது! தேவன் உடனே கொடுத்துட்டாருங்க. நம்ம கேட்கறத உடனே கொடுத்துருவாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும். எனக்கு கர்ப்பக்கனி வேண்டுமென்றால் தரேன் என்றார். ஆனா அடுத்த வருஷம் உன் மடியிலே பிள்ளை இருப்பான். அப்படிதானங்க? குழந்தை வயிற்றிலே உற்பத்தி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க வளர்ந்து நல்லா சரியா அந்த பிரசவ காலம் வரைக்கும் உள்ள வளர வேண்டி இருக்குல்ல. அது போல தேவன் நமக்கு நாம கேட்டதை அவர் ப்ரிப்பேர் பண்ணுகிறார். அம்மா, இன்றைக்கு எனக்கு நல்ல சிக்கன் செய்து கொடுங்கம்மானா சரிப்பா என்ற உடனே, என்ன இன்னும் வரலன்னு கேட்டா எப்படிங்க முடியும்? அம்மா கறியை வாங்கணும், கழுவணும், சமைக்கணும், அது வரைக்கும் காத்திருக்கணும். அது போல தேவனின் காணப்படாத கரம் நம்ம கேட்டவைகளை அவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அவர் கேட்காததையும் ஆயத்தப்படுத்துகிறார்.
நமக்கு என்ன வேண்டுமோ, நமக்கு எது இஷ்டமோ அம்மாக்கு தெரியும். அது போல தேவனுக்கு உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் தெரியும். விசுவாசத்தோடு நீங்க கேட்டா அற்புதங்களை பார்க்க முடியும். இங்க யாபேசின் ஜெபத்திலே முதல் வார்த்தை, நீர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதித்து. ஆசீர்வதியும் என்கிற வார்த்தை நமக்கு சர்வசாதாரணமா பழகி போச்சுங்க. என்னது ஆசீர்வதிக்கப்படுவதுன்னா? ஆசீர்வாதம்னா என்ன முதல்ல? ஆசீர்வாதம் என்றால் ஆஸ்திகளை சம்பாதிப்பது இல்ல. ஆசீர்வாதம் என்றால் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடப்பது கிடையாது. அப்படி இருந்தால் யாக்கோபு எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். திருமணமாகிவிட்டது, 2 மனைவி இருக்கிறாங்க, 10 பிள்ளைங்க உண்டாயிட்டாங்க, ஆடுகள் மாடுகள் மந்தைகள் அதிகமாச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் அவன் புரிந்து கொண்டான், it took long time for him to realize it is not real blessing. இது கிடையாது ஆசீர்வாதம் என்று உணர்ந்து அதெல்லாம் பக்கத்தில் அனுப்பி விட்டுட்டு தன்னந்தனியாக தேவனோடு அந்த இரவு போராடினார். தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன். என்ன அந்த ஆசீர்வாதம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா? நீ இந்த உலகத்துல சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியுதா? மன திருப்தி நிறைந்த வாழ்க்கை உனக்கு இருக்கா? நல் மனசாட்சியை நீ காத்து கொள்ளுகிறாயா? நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்குதா? உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுதா? என்னங்க அது? நீ மோசங்களும் அநியாயங்களும் செய்து சம்பாதித்த சம்பாத்தியங்கள் வேறு, தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தது வேறு. அவர் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். அதற்குதான் யாபேஸ் சொல்லுகிறார், என்னை யாரோ மனிதர்கள் அல்ல என்னை உயர்த்துவது, மனிதர்கள் அல்ல என்னை ராஜாக்குவது, மனிதர்கள் அல்ல எனக்கு அதிகாரம் கொடுப்பது, மனுஷர் அல்ல என்னை புகழ்வது, மனுஷர் அல்ல என்னை உயர்த்துவது, நீர் என்னை ஆசீர்வதியும். தேவன் ஆசீர்வதித்தா எந்த மனுஷனும் தாழ்த்த முடியாது. மனுஷர் உயர்த்துகிறாங்களா, அவங்களே கீழே இழுத்துருவாங்க. முதல்ல நம்மை தூக்குவதே தள்ளிவிடதாங்க. முருங்க மரம் ஏற சொல்லி ஒருவன் சொன்னானா, பயங்கரமா ஏறடா, உன்ன மாதிரி யாரும் ஏற முடியாது, உன்னை கின்னஸ் ரெக்கார்ட்லயே ஏத்துறன்னு சொன்னானாங்க. இன்னும் ஏறு இன்னும் ஏறுன்னு சொன்னா அவன் அது நிஜம் நினைச்சு ஏறிட்டு இருந்தா சடனா கிளை உடைஞ்சு கீழே விழுந்து காயப்பட்டுட்டானாங்க. மனுஷர் நம்மை உயர்த்துவது நம்மை காயப்படுத்ததான் தவிர, தேவன் உயர்த்தினால் அது உண்மையான ஆசீர்வாதம். தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விசாலமாக்கி, என்னுடைய எல்லைகளை விசாலமாக்கி. என்னங்க, நமக்கு ஒரு எல்லை இருக்கு, நம்ம வீட்டுக்கு ஒரு எல்லை இருக்கு, நம்ம காம்பவுண்ட் வால் இருக்கு. ஆனா நம்மை போன்ற சென்னை சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த காம்பவுண்ட் வால் நமக்கு இல்ல, எல்லாருக்குமே சொந்தங்க. ஆனா என்னன்னா, நம்ம பிளாட்ல நமக்கு ஒரு எல்லை இருக்கு, அது வரைக்கும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். பக்கத்து பிளாட்டுக்கு போக முடியாது இல்லைங்க. என்னங்க, அதுவரை லிமிட் ஆயிடுது ஒரு இடத்துல. என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. என்னங்க, எத்தனை பேரு நீங்க விசாலமான வீடுகளுக்குள்ள போகிறீங்க? 15 வருஷமா 30 வருஷமா அந்த ஒரு அறையிலேயே இருவராக தொடங்கி 10 பேர் ஆனாலும் அங்கேயே கிடக்குறீங்களா? அது ஆசீர்வாதம் இல்லையே. நீங்கள் கேட்காததினாலே நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்றார் ஆண்டவர். என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே. ஒரு ஊழியனாக என்னை போன்ற பாஸ்டர் ஒரு நல்ல சபையை கொடுங்க, சபைக்கு பின்னாக சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு வீடு கொடுங்க, நல்ல தசமபாகங்களை கொடுக்கிற சிலர் சபை மக்கள் கொடுங்க, அது போதுமாண்டவரே என்கிற நிலையில இருந்தா எப்படிங்க அது? ஊழியம் விசாலமாகணும், பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் ஊழியம் விருத்தி அடைய வேண்டும், ஊழியம் பெருக்கம் அடையணும். ஆமாங்க, தேவனுடைய கிருபையினால, தேவ ஆசீர்வாதத்தினால தெருவில் தொடங்கின ஊழியம் இன்றைக்கு விசுவாசத்தினாலே அநேக தேசங்களில் சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற பாக்கியத்தை கொடுத்தாரு. எத்தனை தேசத்துக்கு போக முடியும்? 1-2 நாட்கள்ல என்ன ஊழியம் செய்துட்டு வர முடியும்? அதுக்குதான் தேவன் சோசியல் மீடியா கொடுத்து இப்படியாக ஒவ்வொரு நாளும் அநேக மொழிகள்ல சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற பாக்கியத்தை கொடுத்தாருன்னு தேவனை துதிக்கிறேன். இது ஒன்றுதாங்க தேவனுடைய ஆசீர்வாதம் தான். ரேடியோ மூலமாக ஊழியம் செய்த போது ஒரு லிமிட் இருந்தது. டிவி மூலமாக இன்னும் வைட் மினிஸ்ட்ரியாக ஆனது. இப்ப சோசியல் மீடியா மூலம் அக்ராஸ் த குளோப் தேவனின் ஊழியம் நடக்குது. அவரை நேசிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார், அவர் வார்த்தை கேட்கிறவர்களை அவர் விருத்தியாக்குவார், அவரை கேட்ட ஒவ்வொருவனுக்கும்
அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். உங்க வீட்டின் எல்லைகள் விரிவாக வேண்டும், உங்க வயலின் எல்லைகள் பெரிதாகணும். என்னங்க, என்னுடைய எல்லைகளை விசாலமாக்கி, இன்னும் என்ன சொல்றாரு, உங்க கரம் என்னோடு இருந்து எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க போயிடுங்க என்பது போல சொல்லுவாங்க இன்றைக்கு அநேகர். எனக்கு எல்லாம் கொடுங்கப்பா, தேங்க்ஸ், நீங்க போயிட்டு வாங்க. திரும்ப இதுல என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது, உங்களுக்கு சொல்லக்கூடாது, நீங்க பார்க்க கூடாது. நல்லா சொல்லுவாங்க மனுஷங்க. பாஸ்டர்ஸ்கள் கூட தேவையான போது வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அப்புறம் சபைக்கே வர மாட்டாங்க. அதன் பிறகு காணப்பட மாட்டாங்க. திரும்ப ஏதாவது கல்யாணம்னா வருவாங்க, பிள்ளைக்கு பெயர் வைக்க வருவாங்க, திரும்ப பிள்ளையோட திருமணத்துக்காக வருவாங்க, திரும்ப செத்த பிறகு கல்லறைக்கு வர சொல்லி அதற்காக வருவாங்க. யாரோ சொன்னாங்க, தண்ணீர் தெளிப்பதற்கு, பூக்களை போடுவதற்கு, மண்ணை போடுவதற்கு பாஸ்டர்ஸ் வேண்டுமா? அப்படின்னா ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு, திருமணத்தின் போது பூக்களை போட்டு அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, திரும்ப செத்த பிறகு மண்ணாய் போவாயாக என்று மண்ணை போடுவதற்கு இல்லங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு தொடர்ந்து போகணும். தேவ சமூகத்தை ஒவ்வொரு நாளும் தேடணும். தேவனே உமது கரம் எனக்கு துணையா இருக்கணும். தேவன் துணையா இருந்தா நமக்கு நன்மையா தீமையா? நீங்க நன்மையான காரியங்களை செய்யும் போது தேவன் உங்களோடு இருந்தா நன்மை. உங்களுக்கு இஷ்டமான காரியங்களை செய்ய தேவன் துணையா இருந்தா முடியாதுல்ல? அதுக்குதான் தேவனே நீங்க அங்கேயே இருங்க, நான் திரும்ப உங்ககிட்டே வரேன்னு சொல்றாங்க. ஆனா உன்னோடு வருகிறேன் என்பவர் நம் தேவன். எல்லாம் கொடுத்த பிறகு தேவன் எனக்கு வேண்டாம் நினைத்தா புதியினம் எல்லாம் இழந்துருவீங்க. எல்லாவற்றோட ஆண்டவர் நமக்கு வேண்டும். நமக்கு பணம் கொடுக்கும் போது அந்த பணத்தை எப்படி செலவு செய்யணும் என்ற ஞானம் தேவன் கொடுக்கணும். நமக்கு நம்முடைய எல்லைகளை விரிவாக்கும் பொழுது அந்த விசாலமான வீட்டை அல்லது ஆலயத்தை அல்லது ஊழியத்தை எப்படி தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய அறிவுரைகள், உதவிகள் நமக்கு வேணும். கொடுத்துட்டு போய்விடும் தேவன் இல்லை, நான் உன்னோட கூட இருப்பேன் என்ற தேவன். உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். தேவனுடைய நன்மைகளை பெறுகிறவங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறவங்க எதற்கு பின்வாங்கி போகிறாங்க? ஏன் அவங்களுடைய பக்தியை இழந்து போகிறாங்க? எதற்கு அவங்க ஆஸ்திகளை, ஆரோக்கியத்தை இழந்து போகிறாங்க? தீங்குல இருந்து தப்புவீங்க ஆண்டவரே, சாத்தான் இடத்துல இருந்து தப்புவீங்கப்பா. யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல திரிந்து கொண்டிருக்கிற சாத்தானு தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவனை விழத்தள்ளதான் முயற்சிக்கிறாங்க. சாத்தானின் சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பிரசனம் நமக்கு அவசியமா இருக்கு. மிகுதியாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாரு யோபு. கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன், அநியாயத்தை வெறுக்கிறவன், உத்தமனாக இருக்கிறவர், ஆஸ்தி, பிள்ளைங்க நிறைவாக சம்பூர்ணமா இருக்கிறார். பிசாசு வந்து யோபுவை சும்மாவே பின்பற்றுகிறானா? நீங்க எல்லாமே கொடுத்ததுனால எல்லாம் எடுத்துருங்க, உங்க முகத்தின் மேலேயே தூஷிப்பான் என்று சவாலிட்டான் சாத்தான். எடுத்துட்டு போ. எல்லாமே எடுத்துட்டாங்க. எல்லா கஷ்டமும் யோபுக்கு ஏன் வந்துச்சு? ஆரோக்கியம் ஏன் போயிடுச்சு? எல்லாமே இழந்த போதும், அவள நிலைக்கு சென்ற போதும் கூட யோபு உத்தமனா இருந்ததுனால கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்றாரே தவிர தீங்கும் தூஷணமும் அவன் வாயிலிருந்து வரலங்க. தேவனை தூஷிக்கிறவங்க தீங்குக்கு பாத்திரராகிறாங்க. தேவனை நிந்திக்கிறவங்க சாத்தானை கிட்டி சேருகிறாங்க. தேவனிடத்துல பயபக்தியோடு பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாக சுத்த இருதயத்தை காத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய துணை, அவருடைய வசனத்தின் எச்சரிப்புகள், நடத்துதல்கள் நமக்கு எவ்வளவோ அவசியங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களுக்கு துணையாயிருக்கும்படிக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவதற்கு உம்முடைய கரத்தை எங்களுக்கு துணையாய் கொடுத்து நடத்துங்க. ஒவ்வொரு சோதனையிலிருந்து, ஒவ்வொரு தீங்கிலிருந்து, ஒவ்வொரு சாத்தானின் தந்திரங்களிலிருந்து எங்களை விடுவீங்க. ஜெய வீரர்களாய், விசுவாசிகளாய், பரிசுத்தர்களாக உம்முடைய துணையோடு உம்முடைய ராஜ்யத்தை சேரும் வரை உம்மையே பின்பற்றுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களை 8939801234க்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது
நீங்க வாய்ஸ் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய பட்சமா நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக பதிலை கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. యేసు రక్షగరి కోడాన స్తోత్రం జీవాధిపతి. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவில் கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6லிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. என்ன ரட்சிக்க நரரூபமனரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு செத்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே. மும்பையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னொரு முறை டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு விசேஷமான பாஸ்டர்ஸ் கிறிஸ்துமஸ் மீட்டிங்கில் தேவ செய்தியை பகிர மும்பை வருகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க யார் வேண்டுமானாலும் வரலாம். சாயந்தரம் 6லிருந்து 10 மணி வரை மும்பையிலே மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் தாராவிலே நடக்கிற இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் மீட்டிங்கிற்கு உங்களையும் வரவேற்கிறோம். வாங்க, நம்ம ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து அவரை நாம கொண்டாடுவோம். இந்த கூட்டங்களை குறித்து மேலும் விவரங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம், சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில், ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம், அல்லது QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.